உலகில் நடந்து வரும் விஷயங்களில் நடைமுறையில் வழக்கமாக இருப்பதை காட்டிலும் அசாதாரணமாக கொஞ்சம் விளைவான மாற்றமோ தோற்றமோ ஏற்பட்டால் அதனால் வியப்பும் கூடுகிறது, சமயங்களில் அதிர்ச்சியோடு சேர்ந்து அச்சமும் ஆட்டி படைக்கிறது. அப்படி ஒரு கதைதான் இன்று உங்களை வியப்பில் ஆழ்த்தப் போகிறது. இது சுபாவின் கதை. சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தாள் சுபா. அவள் தங்கியிருந்த வீட்டிற்கு எதிர் வீட்டில் வயதான மாது ஒருவர் வசித்து வந்தார். பல மர்ம முடிச்சுக்கள் நிறைந்த அந்த வீட்டில் வசிக்கும் அந்த மாது ஒரு மந்திரவாதி என்று பலரும் பலவிதமாய் சுபாவிடம் சொன்னார்கள். ஆனால் சுபா அதையெல்லாம் நம்பினாளா? என்னால் நம்ப முடியல. ஏன்னா அந்த வயதான மாதுவை நான் பலமுறை பார்த்துருக்கேன். அவங்க அப்பேற்பட்டவங்களாம் எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப அமைதியானவங்களா, எல்லோருக்கிட்டையும் நல்லா பேசுறவங்களா, சாதுவானவங்களா இருந்ததுனால மற்றவங்க என்னுடைய தோழிகள் சொன்ன விஷயம் என்னால் நம்ப முடியாம இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான்டி. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, எல்லாரும் பயப்படுற பேய் வளர்க்குற பக்கத்து பாட்டியில் தான் நீ இருக்க. பேயாவது பிசாசாவது, கமோன்லா, இட்ஸ் ஜஸ்ட் ரூமர்ஸ். அந்த காலத்தில் ஆளுங்களை பயமுத்துறதுக்குன்னே சொன்ன கதைங்க இது. நீயே சொல்லு, அந்த பாடியை பார்க்கறதுக்கு நான் மந்திரவாதி மாதிரியாவே இருக்காங்க? நல்லவங்க மாதிரி தானே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்து ஆவியும் பேய வரும், அன்னைக்கு தெரியும் உனக்கு. ஆமாம், நீனும் ஆவியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர சொல்றியா? இப்போ நம்ம வீட்டுக்கு போமா? பா. இப்படி பேய்கள் ஆவிகள் என்றால் அது வெறும் கற்பனையே தவிர உண்மை கிடையாது என்று நம்பினாள் சுபா. இருந்தும் பார்க்க படுபயங்கரமாக காட்சியளிக்கும் அந்த மர்ம வீடும் அதன் பக்கத்திலேயே அடர்ந்து விகாரமாய் வளர்ந்து நிற்கும் மாமரமும் பகல் பொழுதிலேயே நாய்கள் ஊளையிடும் சத்தமும் அந்த பக்கமாய் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சிறிது அச்சுறுத்தவே செய்யும். அப்பகுதியில் வசிக்கும் சுபாவின் தோழிகளோ அவ்வீட்டை பற்றியும் அந்த மந்திரவாத மாதுவை பற்றியும் தொடர்ந்து பலவிதமாகவே கூறி வந்ததால் சுபாவும் அவ்வப்போது அந்த மாதுவை நோட்டமிட ஆரம்பித்தாள். என்னுடைய தோழிகள் திரும்ப திரும்ப அந்த வீட்டை பற்றியே பேசவும் அந்த மாதுவை பற்றி பேசவும் எனக்குள்ளே என் மனசில் ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை இவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்குமோ அப்படியேப்பட்ட எண்ணம் எனக்கு ஏற்பட்டதுனால அந்த வீட்டை அந்த வீட்டையும் அந்த வீட்டில் இருக்கிற மாதுவையும் நான் அனுதினம் கண்காணிக்க ஆரம்பித்தேன். சில வேளைகளில் எனக்கு தூக்கம் வராத போது என்னுடைய அறைக்கதவுல இருந்து என்னுடைய சன்னலை திறந்து அந்த வீட்டு பக்கம் நான் நோட்ட விடுவேன். ஒரு நாள் இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சுபா திடீரென்று எழுந்தாள். குழந்தை ஒன்று வீறிட்டு அழும் சத்தம். என்ன இந்த நேரத்தில் குழந்தை அழுவுற சத்தம்? எங்கிருந்து? குழந்தை அழுவுற மாதிரியே இல்லையே, என்னவா இருக்கும்? அந்த சன்னல் கதவை திறக்கலான்னு போனேன். திறக்கலான்னு போறப்ப என் மனசுல ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. சரி, என்னவா இருக்கும் அது? அந்த அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு என் மனசுல நிறைய சந்தேகங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. சுபாவுக்கு அப்போதுதான் முதல் தடவையாக சந்தேகம் எழத் தொடங்கியது. இருந்தாலும் இந்த மர்ம ஒலிகள் அனைத்தும் எதிர் வீட்டில் இருந்துதான் வருகின்றனவா என்றும் உறுதியாக சொல்ல முடியாத நிலை.
ஆரம்பத்துல வேலை வந்து எனக்கு சுமார் 5 மணிக்கு முடியும். ஆனா நாட்கள் ஆக ஆக வேலை வந்து இரவு நேரத்துல முடியறதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் எப்பொழுதும் அந்த வீட்டை தாண்டி தான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுதெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒலிகளை அந்த வீட்டிலேருந்து நான் கேட்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து என் மனசுல பயம் குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழியா போறப்பெல்லாம் என் மனசுல வந்து ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு திகில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எப்பொழுதும் நான் என்ன செய்வேன், அந்த பக்கம் போகும்பொழுது, அந்த வீட்டு பக்கம் போகும்பொழுது என்னோட இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணி கொண்டே தான் நான் போவேன். சில வேளைகள்ல என்னை பின்தொடர்ந்து ஏதாவது வந்துருமோ, இல்லை என் முன்னுக்கு ஏதாவது வந்து நிற்குமோ, இல்லை என் கண்களுக்கு ஏதாவது பயங்கரமான அந்த உருவங்கள் ஏதாவது தோன்றுமோ, இல்லை ஏதாவது ஒரு அமானுஷ ஒலிகள் எனக்கு கேட்டுருமோன்னு பயத்தில் நான் என்ன பண்ணுவேன், பயந்து கொண்டே என்னோட வீட்டுக்குள்ளே நான் நான் போயிட்ட பிறகு தான் எனக்கு நிம்மதியே வரும். முதல் வேலையை நான் என்ன செய்வேன், அந்த வீட்டை கண்ணெடுத்தும் பார்க்காம முதல் வேலையை என்னோட வீட்டுக்குள்ளே போய் நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவேன். அதன் பிறகு அந்த மர்ம வீட்டை கடக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உள் உணர்வு சுபாவை எச்சரிக்க தொடங்கியது. பார்க்கக்கூடாத எதையாவது பார்த்து விடுவோமோ, கேட்கக்கூடாத ஒலிகளை கேட்டு விடுவோமோ என்கிற எண்ணங்களின் போராட்டம் சுபாவை அலைகழித்தாலும் கடவுள் மீது பாரத்தை போட்டு தன்னை பலவீனப்படுத்தும் எண்ணத்திற்கு கடிவாளம் போட முயற்சி செய்தாள். வென்றது சுபாவின் எண்ணமா அல்லது பலவீனமா? ஏன்டி ஒரு மாதிரியா இருக்கேன்? நேற்று ராத்திரி சரியாக தூக்கமே இல்லை, அதனால தான். ஏன் என்னாச்சு? ரொம்ப நேரம் டிவி பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் தூங்கி இருந்தேன். திடீர்னு குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா அது குழந்தை அழுவுற சத்தம் இல்லை, யாரோ வேகமாக கதறி அழுவுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுவுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் அந்த வீட்டிலேருந்து தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி சத்தத்தை அந்த வீட்டிலேருந்து நான் பல தடவை கேட்டிருக்கேன். உடனே கூட்டிகிட்டு வந்துடுவியா உன் பேய் வீட்டுக்கு அதையே? அது அந்த வீட்டிலேருந்து தான் வந்துச்சுன்னு என்னால் உறுதியாகவே சொல்ல முடியாது. சரி, இந்த சத்தம்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்ற ஆராய்ச்சி நம்மளுக்கு எதுக்கு? பேசாமல் அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போகிறது தான் உனக்கு நல்லது. தோழி சொன்னதையே அசை போட்ட சுபா அன்று உறக்கம் வராமல் நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது மணி நள்ளிரவு 12 கடந்தது. வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தாள் சுபா. அது என்ன சத்தம்னா, யாரோ ஒரு கதற வழியினால துடிக்கிற ஒரு சத்தம். எனக்கு திடுக்குன்னு எனக்கு தூக்கி போட்டுருச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண, மெதுவாக என்னுடைய சன்னலை நான் திறந்து வெளியில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அங்கே அவள் கண்ட காட்சி ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் அந்த சத்தங்கள் வந்து இரும்புற சத்தம் இதெல்லாம் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் என் மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் அந்த வீட்டையே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய ரத்தமே உறையிற மாதிரி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துச்சு. இந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட சொன்னா என்னை கண்டிப்பா எல்லாம் கேலி செய்வாங்கன்னு ஒரு பயத்துல இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. அப்படி சொன்னா கண்டிப்பா என்னை வந்து அவங்க கேலியும் கிண்டலும் செய்வாங்க. நேற்றைய இரவு தான் பார்த்தது கனவா நிஜமா என்ற சந்தேகம் மீண்டும் மீண்டும் சுபாவுக்கு வந்து போனது. ஆனாலும் இதை யாரிடமாவது சொன்னால்
யாரும் தன்னை நம்ப மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் யாரிடமும் இந்த சம்பவத்தை பற்றி பேச விரும்பாத சுபா அதனை அடியோடு மறக்கவே முயற்சி செய்தாள். மறக்க முடிந்ததா? ஒரு 2 நாள் சென்று மறுபடியும் அதே சத்தம். என்னால பயத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல. நான் பயந்து போய் நான் என்ன பண்ணேன், மெதுவாக அந்த சன்னல் கதவை நான் திறந்து வெளியில் எட்டி பார்த்தேன். அந்த வீட்டில் அது குழந்தை அழுகிற சத்தம் தான். ஆனால் அது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் மாதிரி எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு பயங்கரமாக ஏதோ ஒரு முனகிற சத்தம் மாதிரி, ஏதோ ஒரு மிருக குரலும் இல்லை, ஒரு குழந்தையின் குரலும் அது இல்லை. ஆனால் அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை உண்டாகி கொண்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த சன்னல் கதவை நான் சாத்திட்டேன். இதுவே ஒரு 2 நாள் கழிச்சு 2 நாள் சென்று இதே மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் எனக்கு கேட்டது. அதாவது என்னன்னா, யாரும் மரண படுக்கையில் இருந்து கொண்டு ஓலமிடுற ஒரு ஓசை. அது யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வழியினால முனகிற ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த வீட்டில் சிரிக்கிற சத்தம், அழுகுற சத்தம், சில சமயங்கள்ல யாரோ கதறி அழுகுற மாதிரி சத்தம், குழந்தை சத்தம், இதெல்லாம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்ததுனால எனக்கு மெல்ல அந்த வீட்டு மேல எனக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இனி என்ன ஆனாலும் சரி அந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. முதல் என் பெட்ரூம் செட்டிங்கை மாற்றணும். எப்போ அந்த வெள்ளை உருவத்தை என் கண்ணால் நான் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து என்னுடைய நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே பறி போயிருச்சு. ஒரு நாள் பேட்மிண்டன் விளையாடிட்டு அந்த வீட்டு வழியாக நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்கிட்ட வரும்பொழுது ஒரு பச்சிளம் குழந்தை வீறிட்டு அழுகிற ஒரு சத்தம். அந்த சத்தம் மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த இடத்துல நான் நின்றுட்டேன். மறுபடியும் நல்லா உற்று நான் கேட்டேன். மறுபடியும் குழந்தை அழுகிற சத்தம். என்ன இது, இந்த இடத்துல ஏது குழந்தை என்னட்டு நான் அதே இடத்துல நின்று நான் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ திடீர்னு யாரோ ஒரு பெண் அவங்களுடைய மெல்லிய குரல்ல அந்த குழந்தைய சமாதானப்படுத்துவதற்காக அந்த குழந்தைய தட்டி தூங்க வச்சு பாட்டு பாடுறதை என்னால் பாட முடிஞ்சு. கிட்டத்தட்ட அது ஒரு தாலாட்டு மாதிரி எனக்கு இருந்தது. நான் அந்த நிமிஷத்துல எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டதுனால நான் விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து என் வீட்டுக்குள்ள நுழைய நான் முற்பட்டேன். வேலை பொழு காரணமா அந்த வீட்டில் நடந்த அசம்பாவிதங்களை நான் மறக்க முயற்சி செய்தேன். வீட்டுக்கு போகிறதும் வேலைக்கு போகிறதும், வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருக்கிறதுனால அந்த சம்பவத்தை முற்றிலும் மறந்துட்டேன். அதே சமயத்தில் நான் படுக்கிற அந்த அறையையும் நான் வேற அறைக்கு மாற்றிக்கிட்டதுனால அந்த வீட்டை பற்றின ஞாபகங்கள் அறவே என்னை விட்டு போயிருச்சு. 2 மாதங்கள் கழித்து நான் பக்கத்து எஸ்டேட்டில் நடந்த என்னுடைய தோழி திருமணத்திற்காக நான் போயிருந்தேன். என்னோட வேறு சில 2 தோழிகளும் என் கூட வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுனால நாங்கள் 3 பேருமே அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப லயிச்சு போயிட்டோம். பிறகு என்ன பண்ணோம், மணி 1 என்னோட தோழியோட கார்லேயே நாங்கள் அந்த இடத்துல எங்கள் 3 பேர்த்தையும் இறக்கி விட்டு போயிட்டாங்க. என்னால் தனியாக என்னுடைய வீட்டுக்கு வர பயமாக இருந்ததுனால என்னுடைய 2 தோழிகளையும் துணைக்கு அழைச்சேன். அவங்களும் சரி, உன்னை கொண்டாந்து இந்த வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் திரும்பி வந்துடுறோம், எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூடவே வந்தாங்க. மணியாச்சா, வீட்டுக்கு வேற தனியாக போகணும், பயமாக வேற இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் 2 பேரும் துணைக்கு வரீங்களா? ரொம்ப தைரியசாலிமையில் பேசுகிறேன், நீ பயப்பிரியா? அதிசயமாக இருக்கு. எல்லாம் அந்த மருமகிட மைக்குமே தானே. ஹலோ, மணியாச்சு, அதனால தான். சரி வா, நாங்கள் 2 பேரும் வீடு வரைக்கும் வரோம். சுபா வீடுங்க தானே, நடந்தே போகலாம். சரி வாங்க போவோம். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டே நடக்கையில் அந்த மர்ம வீட்டையும் நெருங்கி விட்டிருந்தார்கள். ஏனோ எவ்வளவோ தன்னை கட்டுப்படுத்தியும் சுபாவின் கண்கள் மட்டும் தன்னையும் மீறி அந்த மர்ம வீட்டை நோக்கியது. எங்கள் வீடு கொஞ்சம் தூரம் இருக்கிற வேலையில் அந்த வீட்டை பார்க்குற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. என்னதான் நான் அந்த வீட்டை நான் பார்க்கக்கூடாதுன்னு எனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டில் நான் என்னுடைய புலன்களை நான் வைத்திருந்தாலும் அந்த சமயத்தில் என்னையும் அறியாமல் என்னுடைய கண்கள் அந்த வீட்டு பக்கம் போணுச்சு.
ஆமாம் எல்லாரும் பயப்படுற பேய் வளர்க்குற பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டில் தான் நீ இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்து ஆவியும் பேய் வரும், அன்னைக்கு தெரியும் உனக்கு. என்ன இந்த நேரத்தில் குழந்தை அழுவுற சத்தம்? யாரோ வேகமாக கதறி கதறி அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் 2 பேரும் துணைக்கு வரீங்களா? என்னோட தோழிகள் இருவரும் அந்த அவங்களோட முகத்தை மூடிக்கொண்டு திடீர்னு அந்த இடத்த பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அவங்க கண்களுக்கு வந்து ஏதோ தென்பட்ட மாதிரி அவங்க வந்து பேய் பேய்னு அலறிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க 2 பேருமே காணாம போயிட்டாங்க. அந்த சமயத்தில் நான் தனியாக நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். என்ன நடக்கிறது என்று தன்னை சுதாகரிக்கும் முன்பாக வாழ்க்கையில் அப்படி ஒரு பயங்கரத்தை சந்திப்பாள் என சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள் சுபா. அந்த உருவம் வந்து தலைக்கு ஏதோ ஒரு வெள்ளை துணியால மூடப்பட்டு தலைக்கு மேலே வந்து ஏதோ ஒரு முடிச்சு போடப்பட்டிருந்துச்சு. அந்த உருவம் வந்து மெல்ல அந்த 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 நான் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி ஒரு சிறிய பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்துல வந்து குதிச்சு குதிச்சு மெல்ல இறங்கி வந்தது. ஏதோ ஒரு உருவம் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையில் வெள்ளை துணியால் மூடப்பட்டு தலைக்கு மேலே முடிச்சு போட்ட நிலையில் சுபாவை நோக்கி குதித்து குதித்து வந்து கொண்டிருந்தது. இதயமே நின்று விட்டது போல பயத்தில் உறைந்து போன சுபா என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்படியே அதே இடத்தில் சிலையானாள். அந்த சமயத்துல நான் வந்து ஓட நினைச்சேன்னா, ஆனா என்னுடைய கை கால்கள் எதுவுமே செயல்பட முடியாம போயிருச்சு. யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம்னு வாயை திறக்கவும் என்னால முடியல. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாத அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்த சுபாவுக்கு பக்கத்திலேயே நெருங்கி விட்டிருந்தது அந்த வெள்ளை உருவம். இப்போது அந்த இடத்தில் சுபாவும் அந்த வெள்ளை உருவமும் மட்டுமே. யாருக்கோ கட்டுப்பட்ட நிலையில் கடவுளே என்ன செய்வேன் என்று சுபாவின் உள்ளம் மட்டும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தது. கடவுளை தவிர தனக்கு இப்போது வேறு யாரும் இல்லை என்றான நிலை உண்டான போது சுபாவின் உள்ளம் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யத் தொடங்கியது. இறை சக்திக்கு மிஞ்சி வேறு சக்தி உண்டா? அந்த ஒரு உருவம், அந்த உருவத்தை பார்த்து நாங்கள் 2 பேரும் பயந்தே போயிட்டோம். எங்கள் உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படியெல்லாம் விட்டுட்டு போற தோழிகள் எல்லாம் நீங்களெல்லாம் ஒரு தோழியானு கூட நான் ஏசிட்டேன் அவங்கள. சே, நீங்களாம் ஃப்ரெண்டா? உங்களாம் கூட கூப்பிட்டு வந்த பாரு, அப்படியே ஓடி இருக்க வேண்டியதானே, ஏன் வந்தீங்க? உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. எங்களை மன்னிச்சிரு சுபா, பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி சரி, இதை பற்றி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். பிறகு மறுநாள் இந்த விஷயம் இது என்னவா இருக்கும் அப்படின்னு என்னுடைய தோழிங்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய தோழிங்களுக்கும் இதே மாதிரி உருவம் வந்து தென்பட்டிருக்கு. அவங்களும் இந்த விஷயம் அந்த அந்த உருவத்தை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களும் வந்து அது என்னவா இருக்கும்னு என்கிட்ட சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. பிறகு மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என்னுடைய இன்னொரு தோழியை சேர்ந்துட்டு நாங்கள் அந்த 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 உருவம் மறைஞ்ச அந்த இடத்துல வந்து அப்படி என்னதான் அந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்கறதுக்காக நாங்கள் இருவருமே அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இதுக்கு தாண்டி ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த வீட்டை விட்டு மாறி போயிருந்தேன். கேட்டியா நீ? சத்தியமா உலகத்தில் இப்படி இருக்கணும் எனக்கு எங்கே தெரியும்?
பட்டாதானே சில பேத்துக்கு புரியுது. அந்த வெள்ளை உருவத்தை நிறைய பேர் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. ஏன் நான் கூட ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நீயும் பாத்தியா? அதுக்கப்புறம் அந்த பக்கத்து நான் போகிறதே இல்லை. அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதுக்கு பேர் தான் போச்சோம். போச்சோங்க. நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போகிற ஒரு ஆத்மாக்களே எப்படி இந்த பூமியில் அடக்கம் செய்கிறாங்களோ அதே போல தான் இங்கே உலகம்னு என்னோட ஒரு நண்பர் சொன்னார். அதை கேட்ட சுபாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படியென்றால் அந்த மர்ம வீட்டிற்கும் போச்சோங் என்ற அந்த வெள்ளை உருவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? சுபாவின் மனம் ஆராய்கின்றது. நீ சொல்றது கேட்க எனக்கு ஒரே குழப்பமாவும் மர்மமாவும் இருக்கு. நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அது போகிற போக்கில் விட வேண்டிதான். ஏய், நேற்று அந்த உருவம் மறைஞ்ச இடத்த போய் பார்க்கலாமா? நான் வரமாட்டப்பா, அந்த இடத்துக்கு ஆளை விடு. இது பகல் நேரம் தானே, என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமே. ஒருவேளை அங்கே ஒரு மாய மர்மம் ஏதாவது இருந்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. சுபாவும் சுபாவின் தோழிகளும் நேற்று இரவு போச்சோங் என்னும் அந்த வெள்ளை உருவம் மறைந்த அதே இடத்திற்கு புறப்பட தயாரானார்கள். அங்கே மேலும் ஓர் அதிர்ச்சி அவர்களுக்காக காத்திருக்கிறது என்பதை அறியாமலேயே. ஏய், இந்த இடம் தான். பகலிலே இந்த இடம் பார்க்க பயமா இருக்கு. ராத்திரினா செத்தே போயிருப்பேன். ஏய், அங்க பாரேன். தோழி கை காட்டிய திசையை நோக்கிய சுபா அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டாள். அந்த துணியை பார்த்து உண்மையாலுமே நான் அதிர்ச்சியா போயிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ளேயே ஒரு சந்தேகம், அது யாராவது என்னை பயமுறுத்துவதற்காக அந்த மாதிரி யாராவது என் முன்னுக்கு வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்களா, இல்ல நெசமாவே அது பேய் தானா, இல்ல ஏதாவது ஒரு கனவா, இல்ல கற்பனையா என்னால உறுதியா என்னால சொல்ல முடியல. அந்த வீட்டுல இப்போது யாருமே தங்கல. அந்த இடம் வந்து இப்பொழுதும் அந்த வீடு காலியா தான் இருக்கு. அதாவது பாலடைஞ்ச நிலையில இப்பொழுது காட்சி கொடுத்து கொண்டிருக்கு. சில வேளைகள்ல அந்த வீட்டுல குழந்தை அழும் சத்தமும் பெண்களுடைய சிறுபொலியும் நிறைய பேர் நடமாடுற மாதிரியும் கூட்டம் கூட்டமா பேசிக்கொள்ற மாதிரி எல்லாம் சத்தங்கள் முன்பெல்லாம் கேட்டு கொண்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்னன்னு எனக்கு எதுவுமே எனக்கு புரியல. என் மனசுலயே ஒரு கேள்வி, அதாவது இந்த மாதிரி சக்திகள்லாம் உழவக்கூடிய இந்த இடத்துல வாழணுமா இருக்கணுமான்ற என் மனசுலயே தோன்றதுனால இந்த இடத்தை விட்டு போறதுக்கு நான் முடிவு செஞ்சிட்டேன். அதன் பிறகு அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டிற்கு மாறிய போதிலும் சுபாவின் மனதில் இன்னமும் பல சந்தேகங்கள் இருக்கவே செய்கின்றன. இது கனவா, கற்பனையா? உருவத்தை பார்த்தது உண்மை. அப்படியானால் அந்த மந்திரவாத மாது என்னவானார்? மர்ம வீடு என்று சொல்லப்படும் அந்த வீட்டில்தான் இந்த போச்சோங் இருக்கிறதா? அவ்வப்போது கேட்ட குழந்தைகளின் அழுகுரலும் பெண்களின் சிரிப்புலியும் வினோதமான முனகல் சத்தமும் எங்கிருந்து வந்தன? இவைகளும் ஆவிகளின் எதிரொலியா? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தர மனமில்லாமல் அந்த மர்ம வீடு அதே இடத்தில் இன்னமும் மிரட்டிக் கொண்டிருக்கிறது.